ஹலோ எவ்ரிஒன். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது எக்ஸல்ல இருக்கக்கூடிய சேல்ஸ் பில்ஸ் டேட்டாவை எப்படி நம்ம டேலில டைரக்டா இம்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தின டீடைல் நம்ம பார்க்க போறோம். டேலில ஸ்பெசிஃபைடு ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிஃபால்ட் ஃபார்மேட் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. ஸோ அதாவது டெம்ப்ளேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்பெசிஃபைடு டெம்ப்ளேட் அல்லது டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பில்லுக்கான டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பர்ட்டிகுலர் எக்ஸல் ஷீட்ல ரோ 1 அப்படிங்கிறது அதாவது ஃபர்ஸ்ட் ரோல வந்து நம்மளுக்கு வவுச்சர் டேட், வவுச்சர் டைப் உடைய நேம், வவுச்சர் நம்பர், அதே மாதிரி லெட்ஜர் நேம், லெட்ஜர் அமௌண்ட், அந்த அமௌண்ட்டுக்கான டெபிட் அல்லது கிரெடிட், அதே மாதிரி நேம் ஆஃப் ஐட்டம், குவாண்டிட்டி, ரேட், அமௌண்ட், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அதாவது ஐட்டம்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ், அதே மாதிரி மோட் ஆஃப் சேஞ்ச். ஸோ இது வந்து நம்ம ஐட்டம் இன்வாய்ஸ் மோட்ல ரெக்கார்ட் பண்ண போறோமா, இல்ல வவுச்சர் மோட்ல ரெக்கார்ட் பண்ண போறீங்களா, இல்ல அக்கவுண்டிங் இன்வாய்ஸ் மோட்ல ரெக்கார்ட் பண்ண போறீங்களா அப்படிங்கிறதுக்கான சேஞ்ச் மோட் ஆப்ஷன்ஸ் லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைனலா நம்ம இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபை அதாவது மெயினா பார்க்க போற ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பில் வைஸ் அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரி நம்ம செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் தான். இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில் அமௌண்ட், பில் அமௌண்ட்டுக்கானது டெபிட்டா கிரெடிட்டா அப்படிங்கிறது, அதே மாதிரி ரெஃபரன்ஸ் நேம் என்ன வைக்கிறோம், டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்க கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பில் நான் வந்து இம்போர்ட் பண்ணும்போது மேப்பிங் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ப்ராப்பரா வந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பத்தின இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன். ஸோ மேப்பிங் அப்படிங்கிறது என்னன்னா, யூசர் டிஃபைன்டு டெம்ப்ளேட்டா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நம்மளுடைய சப்ளையர் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டேலில இருக்கக்கூடிய டிஃபால்ட் டெம்ப்ளேட் மாதிரி இல்லாம, வேற ஒரு ஸ்பெசிபிக் மாடல்ல வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து அத நம்ம யூசர் டிஃபைன்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து மேப்பிங் அப்படிங்கிறது பண்ணிட்டு டேட்டாஸ இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் வந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து டேலில இருக்கக்கூடிய டிஃபால்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதுல நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேட் இன்ஃபர்மேஷன்ஸ், வவுச்சர் டைப்போட நேம் என்ன, தென் வவுச்சர் நம்பர் என்ன, அதே மாதிரி லெட்ஜர் நேம் என்னென்ன குடுக்குறீங்க, அதுக்கான அமௌண்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், ஐட்டம் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்க்ரீன்ல வந்து நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த டேட்டா மாதிரியே நீங்க சாம்பிள் டேட்டா கிரியேட் பண்ணி நீங்க டைரக்ட்டா இம்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் இந்த ஃபைல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எனக்கு மெயில் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய இமெயில் ஐடி குடுங்க. நான் கண்டிப்பா வந்து அந்த மெயில் ஐடிக்கு நான் வந்து இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிறத நான் அனுப்புறேன். இத பேஸ் பண்ணி நீங்க நியூவா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிட்டு நீங்க இந்த இன்ஃபர்மேஷன இம்போர்ட் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த எக்ஸெல் ஃபைல நான் வந்து எந்த லொகேஷன்ல வச்சிருக்கேன் அப்படிங்கிறது மெயினா வந்து நீங்க வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நீங்க வந்து உங்களுடைய ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் ஃபோல்டர்ல நீங்க ப்ராப்பரா சேவ் பண்ணி வைக்கீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா நம்ம இம்போர்ட் பண்ணும்போது ஃபோல்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க எந்த ஒரு மிஸ்டேக்கான ஃபைல நீங்க இம்போர்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா இங்க ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அடுத்த ஸ்டெப் நீங்க டேலில வந்து நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அ நீங்க இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன மாஸ்டர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்க லெட்ஜரா கிரியேட் பண்ணியிருக்கணும். அதாவது கஸ்டமர் மாஸ்டர்ஸ், சேல்ஸ் லெட்ஜர்ஸ், அதுக்கான டாக்ஸ் லெட்ஜர்ஸ், டிஸ்கவுண்ட் குடுத்திருந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் லெட்ஜர்ஸ், ரவுண்ட் ஆஃப் யூஸ் பண்ணியிருந்தோம்னா ரவுண்ட் ஆஃப் லெட்ஜர்ஸ். ஸோ இந்த மாதிரி லெட்ஜர்ஸ் வந்து நீங்க ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணி ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி என்ன ஐட்டம்ஸ் நீங்க சேல்ஸ் பில்ல வச்சிருக்கீங்களோ, அந்த ஐட்டம்ஸும் அதுக்கான யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட்ஸும் நீங்க ப்ராப்பரா கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்பதான் வந்து உங்களால ப்ராப்பரா இம்போர்ட் அப்படிங்கிறது எரர் இல்லாம நீங்க பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்ப நான் வந்து இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுக்கிறேன். இதுல வந்து நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க வந்து ஃபைலுடைய ஃபார்மேட் எக்ஸெல். இதுல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த லொகேஷன்ல உங்க ஃபைல் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத செலக்ட் ஃப்ரம் டிரைவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி, இதுல இருந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டிரைவ் செலக்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து உங்களுடைய ஃபோல்டர் என்ன அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிட்டு, அதுல இருக்கக்கூடிய பர்ட்டிகுலர் ஃபைல் அதாவது எந்த ஃபைல்ல இருக்கக்கூடிய டேட்டா நீங்க வந்து இம்போர்ட் பண்ண போறீங்களோ, அந்த எக்ஸெல் ஃபைல வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஷீட் அப்படிங்கிறது கேட்கும். அந்த ஷீட்ட தென் வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட். ஸோ இப்ப நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது டிஃபால்ட் டெம்ப்ளேட். மேப்பிங் டெம்ப்ளேட் கிடையாது. பர்ச்சேஸ் பில்லுக்கு நான் வந்து மேப்பிங் டெம்ப்ளேட் எப்படி நம்ம வந்து செட் பண்றது அப்படிங்கிறத பத்தி நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஸோ பர்ச்சேஸ் பில் நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சம் அந்த வீடியோ நீங்க பாருங்க. அந்த டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட இமெயில் குடுங்க. நான் அந்த டெம்ப்ளேட்ட உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன்.
இப்ப நம்ம சேல்ஸ் பில்ல வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட் மூலமா தான் இம்போர்ட் பண்ண போறேன். அதனால டிஃபால்ட் டெம்ப்ளேட் குடுத்துடுறேன். அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, பிரிவ்யூ ஒன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணிட்டு, அதாவது எத்தன பில் வந்து ப்ராப்பரா இம்போர்ட் ஆயிருக்கு, எக்ஸெல்ல எத்தன பில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ எக்ஸெல்ல வந்து எனக்கு 4 பில் இருக்கு. ஸோ அந்த 4 பில்லுமே வந்து என்னன்னா ப்ராப்பரா நமக்கு இம்போர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்து பில் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பில் வந்து 101 அப்படின்னு இருக்கு. 2வது பில் வந்து 102 அப்படின்னு இருக்கு. 3வது பில் வந்து 103, 4வது பில் வந்து 104 அப்படி நம்மளுக்கு இருக்கு. ஸோ இப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் 4 பில் எனக்கு செட் ஆயிடுச்சு. அப்படியே நான் வந்து என்ன பண்றேன், இம்போர்ட் பண்றேன். அப்படி இம்போர்ட் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எக்ஸம்ஷன்ஸ் லிஸ்ட்க்கு வந்து நம்மளுக்கு மூவ் ஆயிடும். அதர்வைஸ் நம்மளுக்கு இம்போர்ட் ஆயிருச்சு அப்படின்னா, இம்போர்ட் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு இப்ப நீங்க பார்க்குற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு ஆட் ஆயிடும். அதர்வைஸ் நம்மளுக்கு இம்போர்ட் அப்படிங்கிறதுல போயிட்டு எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மெனு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவ் ஆயிடும். ஸோ இந்த மெனு மூலமா நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க ரெக்டிஃபை பண்ணிட்டு, திரும்ப நீங்க வந்து ரீஇம்போர்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து எக்ஸெல் ஷீட்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த இந்த வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு 101, 102 இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் பை டிஃபால்ட் நம்மளுக்கு வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நம்பர் 1, 2, 3 அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா, டிஸ்ப்ளே டே புக் அப்படிங்கிறது எடுங்க. இதுல போயிட்டு நீங்க வந்து F2 குடுத்து நீங்க எந்த டேட் வந்து வேணுமோ அந்த டேட் நீங்க வந்து மாத்திக்கிடுங்க. இப்ப சேல்ஸ் பில் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 அதே மாரி 2, 3, 4 இந்த மாரி தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ உள்ள என்ட்ரி பண்ணி பார்த்தீங்கன்னா, வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறது எந்த ஒரு மாடிஃபிகேஷன் நம்மளுக்கு வரல. ஸோ நம்பர் 4 அப்படின்னு மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கு. இங்க வந்து 101, 102 இந்த மாரி நம்மளுக்கு வரல. இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா, என்ன ரீசன்னால நம்மளுக்கு இந்த பர்ட்டிகுலர் வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகல அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அதர்வைஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1, 2, 3, 4ன்னு நம்மளுக்கு அப்டேட் ஆயிருக்கு. இதனால வந்து எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. வவுச்சர் நம்பர் மட்டும் தான் நம்மளுக்கு மிஸ்டேக். அதாவது நம்மளுக்கு அப்டேட் ஆகல. அதர்வைஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பில் பில் வைஸ் இன்ஃபர்மேஷன் ப்ராப்பரா அப்டேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்றதுக்காக கேட்வே ஆஃப் டேலில இருந்து டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத எடுங்க. இதுல வந்து நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண முடியும். இங்க நீங்க அவுட்ஸ்டாண்டிங்ஸ் அப்படிங்கிறத எடுத்து ரிசீவபிள் அப்படிங்கிறத எடுத்தீங்க அப்படின்னா, பில் 1, பில் 2, பில் 3, பில் 4 அப்படின்னு இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இத நீங்க வந்து எக்ஸெல் டேட்டா எங்க பார்க்குறீங்க அப்படின்னா, லாஸ்ட்ல நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ பில்லோடைய நேம் நம்ம என்ன குடுத்தோமோ அந்த நேம் பேஸ் பண்ணியும், பில்லோட அமௌண்ட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க ரிசீவபிள் ரிப்போர்ட்ஸ் எடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸெல் ஃபார்மேட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய இமெயில் ஐடி நீங்க குடுங்க. நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இத பேஸ் பண்ணி நீங்க டேலில ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிட்டு தேவையான மாஸ்டர்ஸ நீங்க கிரியேட் பண்ணிட்டு நீங்க இம்போர்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு அப்டேட்ல பார்ப்போம்.